Hi Threadlers! இன்னைக்கு நம்ம one of the affordable, comfortable, sporty-ஆன semi-fat 220cc வண்டியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 220F. இந்த வண்டி 2025ல எப்படி இருக்கு, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸோட இப்போ கரண்டாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கு, ரைட் பண்ண எப்படி இருக்கு, யாரெல்லாம் வாங்கலாம், என்ன மைலேஜ் தருது அப்படின்ற டன் ஆஃப் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரெட்லர்ஸ் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சின்ன ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசூர். ஸோ இந்த ஷோரூம் வந்து சீதாராமேட்ல இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து இருக்கு. ஸோ இந்த வண்டி ஆகட்டும் இல்லை பஜாஜில் வேற ஏதாச்சும் வண்டி ஆகட்டும், என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம ஆகாஷ் பஜாஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான பர்சனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமயனன். ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய மேசிவான சப்போர்ட் பஜாஜ்லேருந்து கொடுத்துட்ருக்காரு. அதனால அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஹார்ட் த்ரெட்லர்ஸ் சார்பாக. அடுத்ததாக நம்ம இந்த வண்டியோட லுக்ஸை பற்றி குறிப்பாக பேசியே ஆகணுங்க. 220cc செமி-ஃபேட் வெஹிக்கிளில் ஒன் ஆஃப் த டீசென்ட் லுக்கிங்கில் இருக்க இந்த வண்டி வந்து பிடிக்காதவங்க யாருமே வந்து கிடையாது. ஐ திங்க் 2007 வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2007 இருந்து இப்போ வரைக்குமே எந்த பெரிய மாற்றங்களும் வந்து வண்டியில் கிடையாதுங்க. அதே லுக்ஸ் தான். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் பைக்காக வந்து இந்த பைக் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2007 லான்ச் பண்ணதான் நான் சொன்னேன். அப்போ இருந்து ஒரு விஷயம் மாறாமல் வச்சுருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் பல்ப்ஸ் தான். இதை வந்து மேபி இப்போ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு எல்இடியில் கொடுத்துருந்தா பஜாஜ் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த வண்டியை ஏன் அன்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்டேட்ல இருந்து அப்படின்றது வந்து இன்னும் தெரியல. ஏன்னா இந்த வண்டியை ஓட்டிட்டு இம்ப்ரெஸ் ஆகாதவங்க யாருமே கிடையாது. இந்த இனிஷியல் பஞ்செல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வண்டியில் தாறுமாறாக இருக்குங்க. ஏன்னா ஓட்டினவங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். ஹேண்ட்லிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு வந்து இந்த வண்டியை வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீசெண்டான ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குங்க. ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு பாடியில் எந்த பாட்டுமே ஸ்ட்ரெயினே ஆகாது. அந்த அளவுக்கு டீசெண்டாக ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட்லிங் கூட இந்த 220cc பவர் இன்ஜின் வந்து இந்த வண்டி வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் பாசிங் லைட் வந்து ஆன் பண்ணி கட்டுறேன். ஸோ இதோட த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் டீசெண்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு 2012 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வண்டியை வந்து ஓட்டியிருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த வண்டி வந்து இருந்தது. அதனால அடிக்கடி வந்து ஓட்டியிருக்கேன். இந்த நைட் டைமில் ஓட்டும் போதும் டீசெண்டாக இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டிசைன் ட்விக்ஸ்னு வந்து சொல்ல முடியாதுங்க. பெயிண்ட் மட்டும் சின்னதாக அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து சில இடத்துல வந்து இந்த 2025 மாடல்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அப்படியே வந்தோம்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து சைட் பேனலில் வந்துட்டோம்னா இந்த ஸ்டிக்கர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த கார்பன் ஃபைபர் டிசைன் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல இந்த நம்ம பேட்டரி கவர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்பன் ஃபைபர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்கான நிறையா ரூம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பஜாஜ் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டிக்கான கிரேஸ் வந்து இருக்குது. பட் இப்போ 2025 இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்காக ஃபியூச்சர்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. மேபி பஜாஜ் வந்து ஃபியூச்சரில் இதை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். அடுத்ததாக பட்டன்ஸ் விஷயத்துக்கு வந்து வந்துடும். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் ஹாரன் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், ப்ளஸ் வந்து என்ன அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் டாகல் பண்ணுறதுக்கான ஒரு அடிஷ்னல் சுவிட்ச் வந்து இருக்குது. ஸோ மெயினாக இந்த வண்டியில் வந்து குறிப்பாக சொல்லி ஆகணுங்க, நைட் டைமில் ஒரு இலுமினேஷன் லைட் வந்து இந்த பேக் சைடில் சுவிச்சஸ்லேருந்து வரும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலை வந்து யூஸருக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டர் சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மேபி இப்போ வர வண்டிங்களில் வர மாதிரி நமக்கு அந்த அசர் லைட் வந்து மிஸ் ஆகுது.
மேபி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டியை வந்து 220cc இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெச், ஒரு க்ரூசியராக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது நைட் டைமில் வந்து ஒரு ஹசார்ட் கொடுத்துருந்தா ஒரு சேஃப்டி ஃபீச்சராக வந்து இருந்திருக்கும். அடுத்ததாக ட்ரெண்டிங் ஃபீச்சரில் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது யூஎஸ்பி சார்ஜர் தான். ஸோ இதில் வந்து சார்ஜர் வந்து இப்போ 2025 மாடல்ஸில் வந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக மீட்டர் கன்சோலுக்கு வந்து வந்துடுவோம். எஸ், இதுதான் இந்த மீட்டர் கன்சோல். ஸோ இந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஎம், அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டைம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. ட்ரெண்டிங் ஃபீச்சர் நான் இதெல்லாம் சொல்கிறேன்றது லேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன், காலோட நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து டாகிள் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துடுறேன். ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி ஏக்கான வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிப்பில் என்ன எஃபிஷியன்சி வந்து கொடுத்துட்ருக்கு, ட்ரிப்பு பியில் என்ன எஃபிஷியன்சி கொடுத்துட்ருக்கு, ஏதாச்சும் வார்னிங் இருக்கா வண்டியில் அப்படின்றது. நெக்ஸ்ட் சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி வந்து வருது. டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து இல்லை. பஜாஜ் வண்டியில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணுங்க, இந்த ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர். ஸோ இந்த ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர் எதுக்காக வந்து கேட்குறீங்களா, மேக்ஸிமம் இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலோட சப்ளை கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ஆயிலோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா யூசரால் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து இருக்கிறதுனால ஆயிலோட ப்ரெஷர் வந்து எப்போ குறையுதோ நமக்கு வந்து அது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஒரு யூசராக என்னால் வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியும், எதர் வந்து ஆயில் சம்பில் வந்து ஆயில் வந்து மேலே போகலை, அல்லது வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு எதர் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணுறதோ இல்லை நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் ரெக்டிஃபை பண்ணுறதோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் கொடுக்குறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக நான் வந்து பார்க்குறேன். வேறு ஏதாச்சும் வண்டியில் இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண மேக்ஸிமம் வண்டியில் வந்து பார்க்கல. சில வண்டிகளில் இருக்குது, எக்ஸாக்டாக இப்போ வந்து என்னால் எந்த வண்டின்னு வந்து சொல்ல முடியல. யூசர்ஸ் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர் வேறு எந்த வண்டியிலலாம் வருது அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயத்துக்கு வருவோம். சீட் ஹைட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 795 mm வந்து இருக்குது. நான் வந்து ஒரு 5.7 feet இருப்பேன். எனக்கு வந்து ரெண்டு காலமே வந்து தாராளமாக கீழே வைக்க முடியுது. ஸோ சீட்டோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ரியர் சீட் வந்து பில்லியனுக்கு வந்து ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் வந்து ஆஃபர் பண்ணுறத பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 165 mm வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் 160 கிலோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியை எந்த இடத்துலையுமே நீங்கள் வெயிட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹேண்டியான ஹேண்ட்லிங் இருக்கிற இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஃப்ளிக் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு ஹைவேல ரைட் பண்ணுறதாகட்டும், திருப்புறதுக்காகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து வெயிட் எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குங்க ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் தாங்க. ஸோ இந்த வண்டி ஓட்டி பிரேக் அடித்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசலை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இது ஒரு பெரிய விஷயங்க. பிரேக் அடித்த உடனே முன்னாடி போய் முட்டிப்போம். ஸோ அதனால் தேவையில்லாத இடத்துல அடிகள்லாம் படும். ஸோ இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து பெருசாக எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததாக டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இந்த விஷயங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1990 17 inches கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 mm சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனோட வருது. ஸோ நான் வந்து சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். மேபி ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தா இன்னமும் நிறைய பையர்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து வாங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ரீசனாக வந்து இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக ரியருக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 120, 80, 17 inchesக்கான டயர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் 5 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பிரேக்ஸை பொறுத்து ஒரு 230 mm வந்து ரியரில் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ரைட் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக ஃபைனலாக இன்ஜின் விஷயத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220cc இருக்குது. பவர் வந்து ஒரு 20.4 PS 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து ஒரு 18.55 Nm 7000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 2 ஸ்பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் கிடையாது, 2 ஸ்பார்க் இன்ஜின் தான். ஸோ கம்பஷன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ட்ரிபிள் ஸ்பார்க்காக கொடுத்துருந்தா அவங்க வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிளைம் பண்ணுறாங்க ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜினில். ஸோ இந்த வண்டியில் வந்து பொறுத்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், கிளைம்டு மைலேஜ். பட் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்லிப்பர் கிளச் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதே மாதிரி ஆயில் அண்ட்
ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ இந்த வண்டியை வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும், ஹீட்டிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்காது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அஃபோர்டபுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 220cc வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ரோடே ஒரு அப்ராக்சிமேட்டாக 1,69,000 வந்து வருது. ஸோ கம்ப்ளீட் எக்ஸாக்ட் ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் தேவைன்னா ஆகாஷ் பஜாஜ் வந்து மறக்காமல் காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய 150cc வெஹிக்கிள் இந்த ப்ரைஸில் தான் வந்து வித்துட்ருக்கு. ஸோ இந்த 220cc வெஹிக்கிள் அதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த வண்டியை வந்து 1,69,000 வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்ததாக இத்தனை விஷயங்கள் தியரிட்டிக்கலாக வண்டியில் வந்து பார்த்துட்டோம். வண்டி ரைட் பண்ண எப்படி தான்ப்பா இருக்குது, வாங்க ரைட் ரிவ்யூக்குள்ளே போவோம். ஓகே த்ரெட்லர்ஸ், இப்போ இந்த பல்சர் 220யோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். இந்த வண்டி நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2013 ஓட்டணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதுக்கும் இப்போதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது இனிஷியல் இம்ப்ரெஷனாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ 2012-13 இந்த காலகட்டங்களில் ஓட்டும்போது எனக்கு அது வந்து கொஞ்சம் வந்து ரிஃபைன்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ரிஃபைன்மெண்ட் வந்து தாறுமாறாக இருக்குங்க. நான் ஓட்டின வண்டி வந்து பார்த்திங்கன்னா BS4, பட் இப்போ BS6 ஓட்டிகிட்ருக்கேன். அந்த இனிஷியல் பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த BS4ல் நல்லா இருந்ததுங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த 220cc இந்த பல்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் பஞ்சுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. நீங்கள் த்ராட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி உங்களை கண்டிப்பாக இப்படி இழுத்துட்டு போகுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வண்டி இது. அதே மாதிரி இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கு இல்லைங்களா, இந்த வண்டியில் ஒரு தனி ஃபீலிங்கு. இந்த வண்டியை ஓட்டும்போது உங்களுக்கு எந்த வண்டியிலுமே வந்து இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து அந்த ஃப்ரீயாக மெனூவரிங் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எந்த வண்டியிலுமே வந்து இந்த வண்டி அளவுக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. நிஜமாக இதை ஓட்டும் போது நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. ஸோ அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220cc பஃபர் வந்து நல்லாயிருக்கும். ஹேண்ட்லிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சிசி வந்து அதிகமாக வண்டியோட வெயிட் இதெல்லாம் வந்து கூடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் இந்த வண்டியில் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ ப்ளஸ் ஹேண்ட்லிங் ஒரு யூஸோட ப்ரெஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், நல்ல வந்து சிட்டிலலாம் மனோவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டிங்க இந்த வண்டி மட்டும். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இது ஒரு ட்ரீம் பைக். 2012-13 வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த செக்மெண்ட் வண்டிங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து காம்படிஷன் கிடையாது. அப்போ வந்து இந்த வண்டிங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு க்ரேஸ் இருந்தது. அதே மாதிரி அஃபோர்டபுளாக இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இந்த வண்டிங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி நிறைய பேரோட பையிங் லிஸ்ட்டில் வந்து இந்த வண்டி வந்து இல்லை. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அந்த ரைடபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஆவசமுங்க சிம்பிளி. ஸோ கிளச் எப்படி இருக்குது, கியர்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியில் ஒரு சிங்கிள் சேனல் ABS தான் பார்ப்போம். கிளச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹார்ட்னஸ் எல்லாம் கிடையாது, டீசெண்டாக இருக்குது. ஸோ ரெவ் பண்ணிவிட்டு வைப்ரேஷன் முதல்ல செக் பண்ணுவோம். வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய வண்டி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டினேன் அப்படின்றதுனால இப்போ ஓட்டும்போது எனக்கு பெருசாக வைப்ரேஷன் வந்து தெரியல. நல்லா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க வண்டி. ஃபர்ஸ்ட் திங், கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் வண்டி, அதாவது பஜாஜில் ரீசெண்டாக இந்த N சீரிஸ்லாம் நல்லா பண்ணிட்டு வராங்க. அந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கியர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹார்ட்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ பாருங்கள், த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 100% வச்சுக்கோங்களேன். மொத்தம் 100% ஒரு 99% ரிஃபைண்டாக இருக்குது. 1% லைட்டாக இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் வருது. ஸோ அடுத்து இங்கே ஒரு ஃப்ரீ ரோடு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் அச்சுறுத்துற வகையில் நான் வண்டியை ஓட்டல. ஃப்ரீ ரோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணதும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து செம்மையாக இருக்குங்க வண்டியில். ஸோ இப்போ வந்து நான் நல்லா ரெவ் பண்ணி ஓட்டுறேன் வண்டி வந்து நல்லா ரெவ் பண்ணி டாப் RPM நீங்கள் வந்து ரீச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வண்டியில் எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் இல்லை. ஸோ பஜாஜ் வந்து ரீசன்ட் டேஸில் தே ஆர் டூயிங் மேஜிக்ஸ் லிட்ரலி. ஸோ என்னென்னா நல்லா வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க வண்டியில். நான் ரீசெண்டாக ஓட்டின பஜாஜ் எல்லா வண்டியிலுமே வந்து இதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பஜாஜ் இஸ் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ பிரேக்கிங்க்கு வந்து வருவோம்.
இந்த ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவாக வந்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது கம்ப்ளீட்லி புது வண்டிங்க. ஸோ இதோட பிரேக் வந்து பேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா செட் ஆகிருக்கா அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக தெரியல. பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சேஃபான ஸ்பீடில் போயிட்டு பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்றது. நான் எப்போ பிரேக் பண்ணுறேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 50 இப்போ வந்து நல்லா சடன் பிரேக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃப்ரண்ட் வந்து அடிக்குவேட்டாக இருக்குங்க. ஸோ பைட்டிங் வந்து நீங்கள் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸ்டில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா டீசெண்டான லெவலில் வந்து பைட்டிங் வந்து இருக்குது. ரியர் பிரேக் வந்து பார்ப்போம். ஸோ ரியர் பிரேக்கில் வந்து பெருசாக எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஈவன் இந்த ரீசெண்டாக வர வண்டிங்களில் எல்லாத்துலேயுமே ரியர் பிரேக் வந்து இப்படி தான் இருக்குது. நான் பார்த்த சில வண்டிகளில் மட்டும்தான் ரியர் பிரேக் வந்து நல்லா இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த இன்ஜினோட அந்த ரம்பிளிங்கை கேளுங்களேன். என்ன ஒரு ஸ்வீட்டான ஒரு இது, அதாவது ஏர் ஃபில்டரில் அந்த ஏர் வந்து சக் பண்ணுது இல்லைங்களா, அந்த ஒரு நாய்ஸ் ப்ளஸ் அந்த எக்ஸாஸ்ட் நாய்ஸ் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்வீட்டான டோனாக இருக்குது. அந்த ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபீல் பண்ண முடியும், இந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்தது சஸ்பென்ஷன் வந்து பார்த்துருவோங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட், ரியருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹார்ட்னஸ் எல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக பின்னாடி ராஜு த்ராட்லர்ஸ் வந்து இருக்கார். ஸ்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்காமலே ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க வண்டியில் மட்டும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வண்டியை பார்த்து கீழே போட்டிங்கன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்த வண்டி, அதாவது நான் அந்த காலகட்டத்தில் ஓட்டும்போது காலேஜ் படிக்கும்போது அதை வந்து நான் ஃபீல் பண்ணிக்க, அதை வந்து அவன் பெரிய கம்ப்ளைண்டாகவும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துல ஏதாவது கீழே போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் நாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரியலி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ உங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிற இத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் ரியல் டைமில் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அடுத்ததாக எந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுவோன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Arthur Praveen. Thank you guys.